ஐயா நாங்கள் காமனாக போகிறோங்க, எங்களுக்கு விபத்து வந்துடுமா அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் டேர்னிங்கில் போகும்போது கொஞ்சம் கவனமாக திரும்புங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது டேர்னிங்கில் போகும்போது கவனமாக போங்க. இல்லைன்னா எதுக்க வரவன் அவங்காட்ட அசால்ட்டை வந்து இடிச்சிட்டு போயிடுவான். ஸோ இது வந்து இப்போ மட்டும் கிடையாது. இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதியிலேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு பயன்படுத்தணும். அந்த 1 வருஷத்துக்கு குரு ராகுவை பார்க்காரு. ஸோ அது தாக்கம் கம்மி தான். அதாவது என்ன சொல்லணும்னா, வேகமாக வந்தால் இடித்தான், வண்டியில் லைட்டாக அடிச்சிட்டான், என் காலில் அடிபடல, இல்லை லைட்டாக காலில் அடிபட்டுருச்சு. ஸோ இந்த வார்த்தைகள் தான் வரும். ஆனால் இருந்தாலும் எதுக்கு அடிபடுவானே, நம்ம கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது என்பது என்னுடைய கருத்து. சரி, கடகராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும்? ஐயா கடகராசியில் செவ்வாய் இப்போ தான் நீசம் நின்று விலகி எங்கே போயிருக்காரு, நம்மளுடைய சூரியன் வீட்டுக்கு போயிருக்காரு. ஸோ அப்போ கடகராசிக்காரங்க கடலோரம் உள்ள தெய்வங்களை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. எங்கெல்லாம் நீர்நிலைகள் சார்ந்த கடல் சார்ந்த பகுதிகளில் தெய்வங்கள் வச்சுருக்காங்களோ, முருகனாக இருந்தாலும் சரி, அவர் பெருமாளாக இருந்தாலும் சரி, அல்லது சிவனாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய மாரியம்மனாக இருந்தாலும் சரி, ஓகேவா, ஆற்றோரம் கடலோரம் நீர் சார்ந்த பகுதிகளில் தெய்வங்கள் இருக்கும் பகுதிகளில் போய் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக, சிறப்பான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக உறுதியாக இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தில் கரெக்டாக இருங்க. வெற்றிகள் உறுதி.